Hi viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முள்ளங்கி சட்னி. பொதுவா நம்ம இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி செய்வோம், இல்லாட்டி சாம்பார் வைப்போம். இன்னைக்கு நம்ம முள்ளங்கி சட்னி செய்ய போறோம். முள்ளங்கியில் ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும், அதனால் நிறைய பேர் அதை சமையலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் முள்ளங்கியில் அதிக அளவான நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முள்ளங்கியை சட்னிக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி சட்னி பண்ணுறதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். முள்ளங்கி 1, சின்ன வெங்காயம் 20, உளுந்து 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், புளி எலுமிச்சை அளவு, பூண்டு 4 பல், வத்தல் 4, தேங்காய் சில்லி 12, மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டி அளவு எண்ணெயை வடச்சட்டியில் ஊற்றி காய வச்சுக்கோங்க. அதில் கடலைப்பருப்பு, உளுந்து, பூண்டு, சின்ன வெங்காயம், வத்தல், புளி, தேங்காய் சில்லி, கருவேப்பிலை, மல்லித்தலை, கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும். முள்ளங்கியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சதை சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.